ஹலோ கைஸ், வெல்கம் டு டபுள் ஜெனிசிஸ். இன்னைக்கு நம்ம ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட லைஃப் ஹிஸ்டரியை தான் நம்ம பார்க்க போறோம். ஏன் நம்ம ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட லைஃப் ஹிஸ்டரியை பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபரான சாரதா மோகன் அப்படின்றவங்க ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட லைஃப் ஹிஸ்டரி வீடியோவை போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால நம்ம அவங்களுக்கு இந்த வீடியோவை நம்ம டெடிகேட் பண்றோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க போடுற ஒவ்வொரு லைக் தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோவுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம அடுத்த லெவலுக்கு வீடியோஸை நம்ம எடுத்துட்டு போக முடியும். பண்ணலாம் பரவாயில்ல, இனி பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு நெபுலா ஜெனிசிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ. ஸ்டீஃபன் ஹாக்கிங் இவரை பேரை கேட்கும் போது எல்லாமே நமக்கு ஒரே ஒரு விஷயம்தான் மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிளாக் ஹோல். இவர் சொன்ன தியரி தான் நிறைய பேர் ஏத்துக்கொண்டாங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு அப்புறமேட்டு ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான் நிறைய விண்வெளி கூற்றுகளை சொன்னாரு. ஜனவரி 8, 1942 பிரிட்டன்ல இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் நகர்ல தான் நம்ம ஸ்டீஃபன் ஹாக்கிங் பிறக்கிறாரு. கலீலியோ இறந்து 300 வருஷம் கழிச்சு ஸ்டீஃபன் ஹாக்கிங் பிறக்கிறாரு. அவங்க அப்பாவான பிராங்க் ஹாக்கிங் ஒரு மருத்துவர். அவங்க அம்மாவான இசபெல் ஹாக்கிங் ஒரு தத்துவவியல் பட்டதாரியா அவங்க இருந்திருக்காங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட பேரண்ட்ஸ் நார்த் லண்டன்ல தான் இருந்தாங்க. அந்த டைம்ல 2ஆம் உலக போர் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதனால அவங்க ஆக்ஸ்போர்ட் நகருக்கு குடிபெயர்ந்தாங்க. அந்த டைம்ல தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங் பிறக்கிறாரு. ஸ்டீஃபன் ஹாக்கிங் செயின்ட் ஆல்பர்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறாரு. அவர் படிக்கும் போது ஒரு சராசரி மாணவனாதான் இருக்கிறாரு. அவங்க அப்பா அவரு மாதிரியே என் பையனும் டாக்டர் ஆகணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டாரு. ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட எண்ணமே மேக்ஸ் படிக்கணும்னு தான் இருந்துச்சு. அவரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில மேக்ஸ் படிக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டாரு. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில மேக்ஸ் படிக்க முடியாத காரணத்தினால அவரு பிசிக்ஸ எடுத்து படிச்சாரு. அவரு பேச்சுலர் டிகிரியும் வாங்குறாரு. அவரு ஹையர் ஸ்டடீஸ்க்காக கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில சேர்றாரு. ஏன் அவரு மாறுறாருன்னா, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில அண்டவியல்ல பத்தி, அதாவது பேச பத்தி ஆராய்ச்சி பண்ணாதனாலதான் அவரு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு போறாரு. ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஸ்பேஸ பத்தி நிறைய கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாரு. அவரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அவருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு நோய் வந்து தாக்குச்சு. இந்த நோய் வந்துச்சுன்னா நம்ம உறுப்புகள் எல்லாமே செயலிழந்து கொண்டிருக்கும். இந்த நோய் தாக்கியவங்க ஒரு சில மாதங்களே இறந்துருவாங்க. ஆனா 10 வருஷம் உயிர் வாழ்றதே அதுவும் 10% வாய்ப்பு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோய்க்கான விழிப்புணர்வுக்கு தான் ஐஸ் பக்கெட் சேலஞ்ச கொண்டு வந்தாங்க. இதுல நிறைய பிரபலங்கள் ஐஸ் பக்கெட் சேலஞ்ச ஏத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி அவர் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கும் போதுதான் அவங்களோட ஃப்ரெண்டான ஜான் ஹாக்கிங் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 1965 தான் அவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஜான் ஹாக்கிங்க்கு 3 குழந்தைகள் இருந்தாங்க. 1966 ஸ்டீஃபன் ஹாக்கிங் டாக்டரேட் பட்டம் வாங்குறாரு. அது எதுக்காக டாக்டரேட் பட்டம் வாங்குறாருன்னா, பிளாக் ஹோலை பத்தி அவர் சொன்ன தியரிக்காக தான் அந்த பட்டம் தராங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங்க்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட யூனிவர்ஸ முழுசா புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான். நம்ம யூனிவர்ஸ் சிறிய துகள்களாலும் அதே சமயம் அணுக்களாலும் உருவானது. இத அவரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாரு. விண்வெளி மற்றும் நேரம் இதை பத்தியும் ஸ்டீஃபன் ஹாக்கிங் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு. இந்த ரிசர்ச் தான் ரொம்பவே பேசப்பட்டது. ஸ்டீஃபன் ஹாக்கிங் பண்ண ஒரு முக்கியமான, அது ரொம்ப பிரபலமான ஆராய்ச்சி எதுன்னு கேட்டீங்கன்னா, பிளாக் ஹோலை பத்தின ஆராய்ச்சி தான். பிளாக் ஹோல்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சக்தி வாய்ந்த புவியீர்ப்பு விசை கொண்ட ஒரு ஆப்ஜெக்ட் தான் பிளாக் ஹோல். பிளாக் ஹோல் உள்ள நடக்கிறத நம்ம வெளியிருந்து பார்க்க முடியாது. அதனாலதான் அதுக்கு பிளாக் ஹோல்ன்ற ஒரு பேரே வந்துச்சு. நிறைய சயின்டிஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, பிளாக் ஹோல் உள்ளுக்கு போனா இந்த யூனிவர்ஸோட எண்டுக்கோ இல்ல அடுத்த யூனிவர்ஸுக்கோ போலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா ஸ்டீஃபன் ஹாக்கிங் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் டிஃபரெண்டா அவரு சொன்னாரு. இது அப்புறமேட்டு அவரு நிறைய விருதுகளை வாங்கியிருக்காரு. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில இவரு லுக்காசியன் ப்ரொஃபஸராகவும் இருந்திருக்காரு. ஒரு பக்கம் அவருக்கு நோயும் அதிகமா தாக்கிட்டு தான் இருந்துச்சு. பிளாக் ஹோல் உள்ளுக்கு போனா இந்த யூனிவர்ஸோட எண்டுக்கோ இல்ல
அடுத்த யூனிவர்ஸ்க்கு போலான்னு நான் சொல்லியிருந்தேன். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதுல அப்படின்னு நீங்க சொல்லலாம். 2014 வந்த இன்டர்ஸ்டெல்லார் படத்துல இந்த கான்செப்ட் தான் வச்சிருப்பாங்க. இந்த படத்துல ஒர்க் பண்ண டைரக்டர் கிறிஸ்டோபர் நோலனும் அவங்க டீமும் ஸ்டீஃபன் ஹாக்கிங் கிட்ட தான் அட்வைஸ் கேட்டிருக்காங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங்க்கு எப்படி கிறிஸ்டோபர் நோலனை தெரியும்னு கேட்டீங்கன்னா, கிப்தோன் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் மூலியமா தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கை போய் மீட் பண்ணி கொஞ்சம் சதசனை கேட்டுட்டு வந்தாங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஸ்பேஸ் பத்தின ரிசர்ச் மட்டும் பண்ணல, அவரு டைம் பத்தின ரிசர்ச்சும் பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பிக் பேங் தியரினால தான் உலகம் உருவானது அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிக் பேங் தியரியில நம்ம பிரபஞ்சம் ஒரு பெரிய வெடிப்புனால விரிஞ்சிட்டு இருக்குது. அந்த விரிஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துல அது சுருங்க தொடங்கும். அது சுருங்க தொடங்குற போது நம்ம டைம் ரிவர்ஸ்ல போகும் அப்படின்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்லியிருக்காரு. இது எங்க சொல்லியிருக்காருன்னா டைம் ஆஃப் நேரோ அப்படின்ற ஒரு கட்டுரையில அவர் சொல்லியிருக்காரு. இவரோட லைஃப் ஹிஸ்டரிய பேஸ் பண்ணி ஒரு படமும் வந்திருக்குது. என்ன படம்னு கேட்டீங்கன்னா தியரி ஆஃப் எவ்ரிதிங். ஸ்டீஃபன் ஹாக்கிங்கா நடிச்ச எடி ரெட்மைன் ஆஸ்கர் விருதும் வாங்கியிருக்காரு. ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்ன சொல்றாருன்னா, இந்த பூமி 100 ஆண்டுகளுக்கு மேல தாக்கு பிடிக்காது, நம்ம வேற ஒரு கிரகத்தை தேடி தான் போகணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸ்டீஃபன் ஹாக்கிங் நம்ம பூமி எப்படி அழியும் அப்படின்னு சொல்றாருன்னா, ஹியூமன்ஸோட செயல்பாட்டுனாலையும் கிளைமேட்டிக் சேஞ்சாலையும் தான் இந்த பூமி அழியறதுக்காக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்ன சொல்றாருன்னா, இருக்கக்கூடிய 30 ஆண்டுல நம்ம நிலவையும் செவ்வாயும் காலனிகளாக மாற்றிடணும் அப்படின்னு சொல்றாரு. மாற்றலனா நம்ம அழிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்றாரு. ஸ்டீஃபன் ஹாக்கிங் 2018 ஆண்டு மார்ச் 14 அவர் இறந்துடுறாரு. அவரோட 76வது வயசுல அவர் இறந்துடுறாரு. இதனால நாசா ஸ்பேஸ்ல அவருக்காக கண்ணீர் அஞ்சலி செலுத்தினாங்க. இந்த வீடியோ சரிதா மோகன் அப்படின்றவங்களுக்கு நாங்க டெடிகேட் பண்றோம். அவங்க தான் நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நெபுலா ஜெனிசிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேற ஏதாச்சும் வீடியோ வேணும்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, அந்த வீடியோவை நம்ம பண்ணலாம். ஓகே காய்ஸ், உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது உங்களில் ஒருவன் நான். பாய்.